லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு நற்செய்தி இருக்கு. இதுவரைக்கும் பாவத்திலையும், சாபத்திலையும், வியாதியிலையும், மரண படுக்கையிலையும், இன்னும் அடிமைத்தனத்துல கூட நீங்க இருக்கலாம். யாருமே விடுதலையாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி விரும்புகிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் தான் 2025வது வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல பிறந்தாரு. நீங்களும் நானும் சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்கு அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தாரு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பை தான் நம்ம நினைவு கூறும்படி நம்ம ஒரு கிறிஸ்மஸா நம்ம செலிப்ரேட் பண்றோம். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்களுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, என்ன தேவைகள் இருக்கோ அதை அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லா சமயத்திலையும் எல்லாமுமா இருப்பாரு. ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்தது நிமித்தம் அநேக நன்மைகள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ்.